இன்று உலகப் பெருங்கடல் தினம். 1992 ஆண்டு ஜூன் 8 பூமியை பாதுகாப்போம் என்கிற உடன்படிக்கை உருவானது. அந்த தினத்தையே உலகப் பெருங்கடல் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பால் கடல் பாதிப்படைகிறது. இதனால் கடலில் வாழும் உயிரினங்கள் அழிகின்றன. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும், கடல் உணவுகளை பற்றி அறியவும், பெருங்கடலுக்கு மரியாதை செலுத்தவும் உலகப் பெருங்கடல் தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய சிறந்த நண்பர்கள் தினம். நம் வாழ்வில் நண்பர்கள் ஆற்றி வரும் சிறந்த பங்களிப்பை கொண்டாடும் வகையில் 1935 ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற மாநாட்டில் ஜூன் 8 சிறந்த நண்பர்கள் தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8 தேசிய சிறந்த நண்பர்கள் தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8 தேசிய சிறந்த நண்பர்கள் தினமாக கடைபெற்று வருகிறது. நண்பர்கள் நேரத்தை செலவிடுவதற்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் மதிப்பை அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு இந்த நாள் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. உலக மூளைக்கட்டி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8 உலக பிரெயின் டியூமர் தினம், உலக மூளைக்கட்டி தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது. இத்தினம் அனைத்து மூளைக்கட்டி நோயாளிகளுக்கும் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக 2000 ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது. மூளைக்கட்டிலிருந்து அறிகுறிகள், சிகிச்சை மற்றும் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். வீரப்பன். உலக தமிழ் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வீரப்பன் 1930 ஆண்டு ஜூன் 8 இலங்கையில் பிறந்தார். இவர் சிறுகதை, ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆய்வுப்பணிகள், இலக்கிய நாடகம் நடத்துதல், மொழி போராட்டம், உலகளவிய தமிழ் பண்பாட்டு தொடர்புக்கான என பல துறைகளில் தொண்டாற்றியவர். இவரை பற்றி தமிழ்நாட்டின் பாவலர் ஐயர் கதிர் முத்தையானரும், லண்டனைச் சேர்ந்த சுரதா முருகையானும் நூல்களை எழுதியுள்ளார். இவர் தமிழ் உயர்வுக்காக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை தோன்றுவித்து அதன் தலைவராக தொண்டாற்றினார். இனம், மொழி, பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்று காலமெல்லாம் வழங்கியதோடு அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மேற்கொண்ட வீரப்பன் 1991 ஆண்டு மறைந்தார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.